ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்கழி 3வது நாள் இல்லையா? நான் 2 நாளாக எங்கள் ஊர் சைடில் மழைப்பா, அதனால் கோலம் போட முடியல. இன்றைக்கி கோலம் போட்டு காலைல எழுந்திரிச்சி ஒரு ஹாப்பியாக ஒரு பரபரன்னு ஒரு கோலம் போடுறது, நல்ல சில் காற்று வாங்கிறது, இதெல்லாமே நல்ல ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி என்னோடய கிட்ஸுக்கு வந்து கருப்பு உளுந்து சாதப்பொடி தான் ரெடி பண்ண போகிறேன். இது என்னோடய ஸ்டைலில் கருப்பு உளுந்து சாதப்பொடி. நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கருப்பு உளுந்து நிறைய பசங்க இப்போ வந்து கஞ்சாக சாப்பிட மாட்றாங்க, களி கிண்ணனாலும் சாப்பிட மாட்றாங்கன்றவங்களுக்கு இந்த மாதிரி சாதப்பொடியாக ரெடி பண்ணி கொடுங்க. கிட்ஸுக்கு சாப்பிட்ருவாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம வந்து செய்ய முடியும். நமக்கே ஒரு சில நேரத்தில் சோம்பேறியாக இருக்கும்ல, இன்றைக்கி சமைக்க வேணாம்னு தோணும். அப்போ சாதம் மட்டும் வடிச்சிட்டு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி ஒரு அப்பளம் தொட்டுட்டு நம்ம சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இந்த சாதப்பொடியும் கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் இதுக்கு வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்கும்ப்பா. இது என்னோடய ஸ்டைலு, செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு எங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. உப்புலனா கூட அவங்கள சொல்ல தெரியாது. அதேமாதிரி என்னோடய பிள்ளைங்களும். இதுவே மிகப்பெரிய வரம். அதேமாதிரி வீக்கெண்டு எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஃப்ரைடேனா என் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலி, எனக்குமே ஹாப்பி. அன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போகிறது, பாட்டு கேட்பாங்க பசங்க, அப்புறம் சரி டிவி பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் அலோடு அவங்களுக்கு, அதனால் கொஞ்ச நேரம் லேட்டாக தூங்குவாங்க. அவங்க அப்பா கூட கதை பேசுவாங்க. அவங்க அப்பாவும் அவர் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் சொல்லுவார். அப்போ நானும் தெரிஞ்சுக்குவோம், ஓ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன். அது ஒரு வாய்ப்பு இல்லையா நமக்கு? நம்மளா கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க. சரி பசங்களோட என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பாப்பாவும் அவங்க அப்பாவோட ரொம்ப அட்டாச். பாப்பானா அவ்வளோ அட்டாச் அவங்க அப்பா கூட. அப்பா அவங்க அப்பா கூட ஷேர் பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்க பேசிக்குவாங்க. என்ன ஓரமாக தள்ளிட்டு அவங்க 2 பேரும் அவங்க அப்பா கூட பேசுவாங்க. அப்போ தான் எனக்கு நான் தெரிஞ்சுக்குவேன், பாப்பாவுக்கு என்ன தேவை, தம்பிக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தெரிஞ்சுக்கிற டைம் அது. அவங்க பேசும்போது நான் அமைதியாக ரசிப்பேன் அவங்களோட பேச்சை. அவர் சின்ன வயசில் நடந்த கதையெல்லாம் சொல்லுவார். எங்கள் வீட்டில் இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாப்பா இப்படியாப்பான்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருப்பீங்களா, இல்லை இருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.